ராணி ஆன்லைன் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குருப்பெயர்ச்சி, உச்ச குருப்பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்தலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு இதுவரைக்குமே 3ஆம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் இப்போது உச்சனாகி உச்ச குரு பயிற்சியாகி 4ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். 8, 10, 12ஆம் இடங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய யோக அமைப்பு. இதுவரைக்குமே தொழில் நல்லா இல்லாதவங்க, வேலை நல்லா இல்லாதவங்க, கல்வி நல்லா இல்லாதவங்க, ஒரு படிக்க முடியலன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் ஜூன் மாதத்துலேருந்து நல்ல மாறுதல்கள் வரும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு. 8ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே தொழில் ரீதியிலான ஒரு தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் லாபங்கள் வரக்கூடிய தன்மை. மிக முக்கியமாக இந்த குரு பயிற்சி பலன் 7.5 சனியாக 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு பகவான் பார்த்து சுபத்துவப்படுத்துகின்ற காரணத்தினால் இதுவரைக்குமே அசுப செலவுகளாக இருந்தவர்கள், ஐயா ஒரே மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கே உடம்பு சரியில்லை, கடன் தொல்லைகள் ஜாஸ்தியாக இருக்குது என்கின்ற மாதிரியாக விரய செலவுகள் வட்டி கட்டி கொண்டிருந்த நிலைமைகள் எல்லாம் இப்போது அப்படியே கொஞ்சம் நல்ல செலவுகள் அதே இது இருக்கத்தான் செய்யும். தேவையில்லாத அசுப செலவுகள் எல்லாம் தேவையான செலவுகளாக, வீடு வாங்குகிற செலவு, வாகனம் மாத்திர செலவு, அல்லது வீட்டிற்கு பொருள் வாங்கக்கூடிய செலவு, அல்லது ஏதேனும் ஒரு வகையில் மகன் மகள் போன்றவருக்கான ஒரு நற்செலவுகளாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் மூலமாக அமையுதுங்க. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத அறிமுகங்கள் எல்லாம் கண்டிப்பாக நடக்கும். இதுவரைக்குமே சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் பணம் சம்பாதிக்க முடியாமல் இருந்தவர்கள், பங்குச்சந்தையில் பணம் விட்டவர்கள் எல்லாருக்குமே விட்ட இடத்துல, தொலைச்ச இடத்துல தான் கொஞ்சம் ஓரளவிற்கு எதுவுமே நடக்குமே என்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு வகையில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. திருமணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் வழக்கு கஷ்ட நஷ்டங்கள் இருந்தவர்களுக்கு அதிலிருந்து ஒரு சுமூகமான தீர்வுகள் வரக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மன அழுத்தமான நிலைமைகளிலிருந்து வெளியே வரக்கூடிய நல்லதொரு குரு பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்குதுங்க 2026 உச்ச குரு பெயர்ச்சி. ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல அந்த குரு பகவான் மாறுகிறார், உச்சனாகி மாறுகிறார், முழு வலிமையோடு இருக்கிறார். 8க்கு 8 அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்கின்ற அமைப்பில் 8ஆம் இடத்திற்கு அதிபதி அந்த வீட்டிற்கு 8ஆம் இடத்தில் மறைகின்ற காரணத்தினால் விபரீத ராஜயோகம்னு சொல்லப்படக்கூடிய கெட்டவன் கெடுறதுனால வரக்கூடிய ராஜயோகம் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. பாக்கியஸ்தானத்தையும் 7ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் இப்போது குரு பகவான் பார்க்கிறார். திருமணம் ஆகாத இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே திருமணம் நடக்கக்கூடிய தன்மை. ஏற்கனவே திருமணம் தோற்று போனவர்களுக்கு அதிலிருந்து ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடிய 2வது திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு. கல்யாணத்தில் போய் முடியக்கூடிய அமைப்பு. காதலுக்கு சம்மதம் கொடுக்காத பெற்றோர்கள் எல்லாம் சம்மதிக்கக்கூடிய அமைப்பு. கூட்டு தொழில் நல்லா இல்லாமல் இருந்தவங்களுக்கு அந்த கூட்டு தொழில் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. நண்பர்களால், உறவுகளால் கை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளிமாநில பயணங்களின் மூலமாக நன்மைகள். ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு திரும்ப தாய்நாட்டிற்கு வரக்கூடிய வாய்ப்புகள், அதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. பூர்வீகத்தில் இருக்கிற வீடை காடை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய நிலங்கள், அது சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்பெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. பாகப்பிரிவினை பண்ணலாம்னு நினைக்கிறவங்கெல்லாம் அதற்கான ஏற்பாடுகளை பண்ணிக்குவீங்க. சித்தப்பா பெரியப்பா மக்கள்கிட்ட கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தவர்கள், சித்தி பெரியம்மா போன்றவர்களோடு கொஞ்சம் உறவுகள் சரியாக இல்லாமல் இருந்தவர்களுக்கு அது ஒட்டுவதற்கான, அது சரியாவதற்கான அமைப்புகள்லாம் நடக்குங்க. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆன்மீக யாத்திரைகள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இஷ்ட தெய்வ தரிசனம் கிடைக்கும். சிலர் கோவில் கட்டுவீங்க, சிலர் கும்பாபிஷேகத்தில் பெரிய ஆர்வத்தை காட்டுவீங்க. சிலருக்கு தெய்வீக அனுபவங்கள், ஆன்மீக எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப வலுப்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. அனைத்திலும் ஒரு சிறப்பான அமைப்பு தான். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியை இப்போது உச்சகுரு பார்க்க போவதால் வேலை, தொழில், வியாபாரம், குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் அதிகமாக நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி இந்த 2026 உச்சகுரு பெயர்ச்சி. மிதனராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சனாகி வருகிறார். மிகப்பெரிய யோக பலன்கள் இப்போது கண்டிப்பாக உண்டு. தனம் வாக்கு குடும்பஸ்தானம் வலுக்க போகுது. 6, 8, 10ஆம் இடங்கள் இப்போது குருவின் பார்வையில் மிகப்பெரிய யோக பலன்களை செய்ய போகிறது. என்ன நடக்கும்? நல்ல கடன் அமையும். வீடு வாங்க போகிறீங்க, அதற்கான கடன்கள், அந்த கடன்களை அடைக்க முடியுமா? அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்களும் நல்ல விதமாகவே வரும். எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கும். குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம் போன்றவைகள் இருக்கும். குறிப்பாக இளம் பெண்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு.
எதையும் ஒரு பெரிய அளவில் நல்லா சாதிக்கக்கூடிய, சிந்தித்து செயல்படக்கூடிய அமைப்பு, அதன் பிறகு சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மிதுன ராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே வருகிறது. ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தோழமை உறவாக மாறக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்ல விதமாக இருக்குதுங்க. சொல் பலிக்கக்கூடிய அமைப்பு பெருசுங்க. வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர் எல்லாருக்குமே ஒரு கடனை கட்டுறேன், வட்டியை கட்டுறேன், இன்றைக்கி வா அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் வரக்கூடிய நிலைமைகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. புனிதமான ஆசிரியர் பணி, வழக்கறிஞர் துறை, இந்த மாதிரியான விஷயங்களில் பேசி பிழைக்கக்கூடிய ஜீவன அமைப்புகளில் வச்சிருக்கிறவங்களுக்கு நிதித்துறை, நீதித்துறை, வங்கித்துறை போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், அரசு வேலை பார்ப்பவர்கள் எல்லாருக்குமே இதில் பணங்காசு கொடுக்கக்கூடிய நல்ல குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. கடன் வந்தாலும் கூட நியாயமான கடன்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கிறது. புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், வேலையை விட்டுட்டு எதனா தொழில் பண்ணலாம், எல்லா வகையிலையும் தொட்டது துலங்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. மிதுனராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு கஷ்டம் இல்லைங்க. அடுத்து வரக்கூடிய சனி கூட 11ஆம் இடத்திற்கு வருகிறார். இன்னும் ஒரு 3-4 வருஷத்திற்கு தொட்டது துலங்கக்கூடிய, வியாபாரம் நன்றாக இருக்கக்கூடிய, தொழில் நன்றாக இருக்கக்கூடிய, குடும்பத்தில் அமைதி இருக்கக்கூடிய, குடும்பமே அமையக்கூடிய, எல்லாவற்றிலும் ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய, கடந்த சில வருடங்களுக்கு முன்பு அட்டமத்து சனியில் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அதிலிருந்து அப்படியே வெளியே வரக்கூடிய அளவிற்கு 2ஆம் இடத்தில் நல்ல விதமாக அமைகிறது இந்த உச்ச குரு பெயர்ச்சி. கடகம், கடகராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த அசுப செலவுகள் எல்லாமே, விரயங்கள், வெட்டி வேலைகள், வெட்டி அலைச்சல்கள் எல்லாமே நிற்கக்கூடிய அமைப்பு இந்த உச்சகுரு பயிற்சி. உங்களுடைய பாக்கியாதிபதியாகிய குரு பகவான் இப்போது 9ஆம் இடத்திற்கு அதிபதி, ராசியிலேயே உச்சத்தை அடைந்து 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்க போகிறார். தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய இந்த ஒரு அமைப்பு மிகப்பெரிய யோக பலன்களை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு சுபமான ஒரு நல்ல அமைப்புங்க. இது வரைக்குமே காலில் சக்கரம் கட்டின மாதிரி அந்த ஊருக்கு இன்னைக்கு, இந்த ஊருக்கு இன்னைக்கு, இங்கே இப்படி, காலையில் இப்படி, சாயந்தரம் இப்படின்னு சோறு கூட சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லாமல் வெட்டி அலைச்சலாக அலைந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே ஓரிடத்தில் நிலையான தொழில் அமைப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. எதுலேயும் ஒரு நிம்மதி நிச்சயமாக இருக்கும். எதற்கும் கவலைப்பட வேண்டாம். பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. அப்படியே படிப்படியாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக இருக்கும். ஆகவே பெரிய அளவில் ஒரு நல்ல மாற்றங்கள் இப்போது அத்தனை பேருக்கும் உண்டுங்க. புத்திர பாக்கியம் கிடைக்கப் போகிறது. அதற்கேற்றாற் போல திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும். 5, 7, 9 பார்க்குறாரு இல்லையா? புத்திர பாக்கியம். ஏற்கனவே குழந்தைகள் இருந்தவர்களுக்கு, குழந்தைகளால் கஷ்டங்கள் இருந்தவர்களுக்கு அதிலிருந்து நிவர்த்தி. சின்ன குழந்தைங்க பேசலை கீசலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு மனசுக்கு சந்தோஷமான விஷயம். திருமண விஷயங்களில் தடைகள் இருந்தவர்களுக்கு அந்த தடை நீங்கக்கூடிய அமைப்பு. பாக்கிய அமைப்புகள், இது வரைக்கும் வேலை கிடைக்கல, தொழில் அமையலை, அது அமையலை, இது அமையலை, கௌரவம் கிடைக்கல, மதிப்பு போச்சு, மரியாதை போச்சு, சம்பாதிக்க முடியல, இந்த மாதிரியாக இருந்தவர்கள் எல்லாருக்குமே மதிப்பு, மரியாதை, மாமியார் வீட்டில் மாமனார் வீட்டில் மரியாதை கிடைக்கக்கூடிய அமைப்பு, பிறந்த வீட்டை விட புகுந்த வீட்டில் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பு பெண்கள் அனைவருக்கும்னு சொல்லிட்டு ஆண் பெண் இருபாலாருக்கும் கௌரவம், அந்தஸ்து போன்றவைகளை கொடுக்கக்கூடிய நல்லதொரு உச்சகுரு பயிற்சியாக இந்த பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அதிர்ஷ்டம் செயல்பட போது இளைஞர்கள் எல்லாருக்குமே 5ஆம் இடத்தை அப்படியே குரு பகவான் நல்ல விதமாக பார்க்கிறார். மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றக்கூடிய நல்ல பயிற்சி இந்த உச்சகுரு 2026 ஜூன் மாத பயிற்சி. சிம்மம், சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றி ஸ்தானத்திலிருந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும், 2ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே 12ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய விரயஸ்தானத்திற்கு மாறுகிறார். போட்டிகள் அதிகரிக்கும். போன வருஷம் ஃபுல்லாக மக நட்சத்திரக்காரங்க நல்லா இல்லை. இந்த ஒரு வருஷமாக மக நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரமான பூர நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு அட்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் கோச்சார வேதை என்கின்ற அமைப்பின் காரணமாக பெரிய கெடுதல்களை செய்யாமல் சிறிய கெடுதல்களை இங்கே சிம்மராசிக்காரர்களுக்கு சனி கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த கஷ்ட நஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற சனியை உச்சகுரு பார்க்க போவதால் எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு ஒரு கட்டுப்பாடுகள், மன அழுத்தத்திலையும் கொஞ்சம் ஓரளவுக்கு எதையும் சமாளிச்சுக்கலாம்ன்ற தைரியங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சிம்மராசியில் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு வருஷம் டைம் கண்டிப்பாக சரியில்லை. இதற்கு அடுத்த வருஷம் ஓஹோன்னு இருக்க போகிறீங்க. ஆகவே எதிலும் செலவுகள், எதிரிகளுடைய கை ஓங்குதல். 6ஆம் இடத்தை பார்க்க போகிறார் இல்லையா? 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறார். கடனை ஓங்க வைப்பார், எதிரியை ஓங்க வைப்பார், நோயை ஓங்க வைப்பார் என்கின்ற அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. மக நட்சத்திரக்காரர்களுக்கு இவ்வளோ பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு என்னடா இது எந்த பக்கம் போனாலும் இடிக்குதே அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். ஆனாலும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் இப்போது கண்டிப்பாக ஏற்படும். அதன் மூலமாக நன்மைகள் இருக்கும். ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அங்கெங்கே அந்தந்த நாடுகளில் குடியுரிமை, வீடு, வாகனம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு.
கொஞ்சம் ஒரு எதுலேயுமே உழைச்சா தான் கிடைக்குன்ற நிலைமை இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. எதையுமே கஷ்டப்பட்டு பெறக்கூடிய அமைப்பு. ஆனால் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் 4ஆம் இடத்திற்கு ஒரு நல்ல பார்வையாக பார்ப்பார். வீடு வாகனம் வாங்க போகிறீங்க, அதுவும் கடனுக்கு தான் வரும். அந்த கடனை கட்ட முடியுமா கட்ட முடியாதான்னு மாதம் மாதம் திக்குன்னு இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆனாலும் எல்லா நிலைமைகள்லையும் அவர் உங்களுடைய யோகாதிபதியாக இருப்பதால் இந்த 12ஆம் இடத்து குரு பெயர்ச்சி, உச்ச குரு பெயர்ச்சி ஒரு நிலையில் உயர்வுகளை கொடுத்து மன அழுத்தங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்றபடி நல்லாவே இருக்கும். உண்மையிலே சிம்மராசிக்காரர்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய பயிற்சி இது. கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 10ஆம் இடத்திலிருந்து வந்தவர் லாபகுருவாக, உச்ச லாபகுருவாக அமைகிறார். 11ஆம் இடத்துல உச்சகுரு வரப்போறார். 7ஆம் அதிபதி உச்சனாக இருக்கிறார். கணவன் மனைவி, காதலன் காதலி உறவுகள் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை, கூட்டு தொழில் சிறப்படையக்கூடிய அமைப்பு, நண்பர்களால் உதவிகள், எல்லா இடத்துலையுமே வியாபார மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை நிலைமையிலையும் இவர்களுக்கு உண்டுங்க. யாருக்கு? உங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு. தொட்டது துலங்க போகிறது. வழக்குகள் வெற்றியாக போகின்றன. அண்ணன் அக்கால் தம்பி தங்கை உறவுகள்லாம் ரொம்ப பெரிய அளவில் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. எல்லாத்துலேயும் ஒரு மன நிம்மதி இருக்கும். அதிர்ஷ்டங்கள் செயல்படும். முயற்சி இல்லாமலேயே பெரிய அளவிற்கு சில விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வயதிற்கேற்றாற் போல உண்டு. மேற்படிப்பு நல்ல விதமாக படிக்க முடியும். விரும்பிய கல்லூரி காலேஜ் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். பள்ளி கல்லூரியில் எல்லாத்துலேயுமே விரும்பின மாதிரி அமையும். வெளிநாட்டு பயணங்கள் இருக்கும். ஏற்கனவே வெளிநாட்டு பயணத்திற்கு தடை இருந்தவர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு அந்த தடை கண்டிப்பாக விலகுகிறது. நல்லவைகள் நடத்த முடியும். தங்கம் வாங்க முடியும். தங்கம் விற்கிற விலைக்கு எங்கெங்கே வாங்க சொல்கிறீங்க? வாங்குற அளவுக்கு வருமானங்கள் கண்டிப்பாக வரும். ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் மனமகிழ்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. மனைவி கணவன் பேரில் இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகக்கூடிய அமைப்பு. மனைவிக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கல, மனைவிக்கு வேலை சரியில்லை, மனைவிக்கு உடம்பே நல்லா இல்லை, இந்த மாதிரியாக ஒரு கருத்து வேறுபாடுகள், மன வேறுபாடுகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அதிலிருந்து ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டுங்க. லாபஸ்தானத்தில் வரக்கூடிய குருவின் காரணமாக தொழில், வேலை, வியாபாரம் போன்ற அத்தனை அமைப்புகளும் வலுவாகி கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடந்து எதிலும் ஒரு உற்சாகம் இருக்கக்கூடிய தன்மை. வீட்டை விட்டு வெளியே வந்தாலே என்னப்பா இன்னைக்கு ஜம்முன்னு இருக்கிற, ஏதாவது இன்னைக்கு நேற்று அவ்வளோ வருமானமா இவ்வளோ வருமானமான்ற மாதிரி மற்றவர்கள் கிண்டல் செய்யக்கூடிய அளவிற்கு உயர்வுகள் தரக்கூடிய நிலைமையில் அமைந்திருக்கிறது இந்த 11ஆம் இடத்து உச்சகுரு பெயர்ச்சி கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 9ஆம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் இப்போது 10ஆம் இடத்திற்கு உச்சனாக மாறுகிறார். உண்மையிலே டிசம்பர் மாதத்துக்கு பிறகு 10ஆம் இடத்துல கேள யோகம் வேலை செய்யும். 10ஆம் இடத்துல 10ல் குரு வந்தால் பதவியை பறிப்பாரே அப்படின்னு கேட்குறவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு பதில் தான். சின்ன பதவியை பறிச்சுட்டு பெரிய பதவியை கொடுப்பார். செக்ஷன் சூப்பரிண்டென்ட்டு, சாதாரணமாக செக்ஷன் கிளர்க்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருடைய வேலையும் போக வச்சுட்டு ப்ரொமோஷனை கொடுப்பார். மேனேஜர் ஆக்குவார், டெப்டி மேனேஜர் ஆக்குவார், சீனியர் மேனேஜர் ஆக்குவார், எம்டி ஆக்குவார். இந்த மாதிரியான பதவி உயர்வு 10ஆம் இடத்துல உச்சகுருவாக வரும்போது அவர் கொடுக்கக்கூடிய இருக்கின்ற வேலையை பறித்து விட்டு உயர்நிலை வேலை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கின்றன. 30 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய வராது வந்த மாமணி போல் வந்திருக்கக்கூடிய 6ஆம் இடத்து சனி இப்போது உச்சகுருவின் பார்வையில் வரப்போவதால் கடன் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். ஆரோக்கியம் டெவலப் ஆகும். எதிர்ப்புகள் அப்படியே விலகும். எதிரி நண்பனாகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வீடு வாங்க முடியும், காடு வாங்க முடியும். நல்ல விதமாகவே கடனுக்கு வாங்கினா கூட வீட்டை வாங்கி அதன் மூலமாக 5 லட்ச ரூபா கடன் வாங்குறீங்க, ஒரு வீடோ நிலமோ வாங்குறீங்க, 6 மாதத்தில் அது 50 லட்சம் ஆகக்கூடிய அமைப்புகள். உடனே கடனை அடைச்சிட்டு பார்ப்பா ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு எப்படி என்கிட்ட சொத்து சேர்ந்ததுன்னே தெரியலையப்பா என்கின்ற மாதிரியாக எதிலும் ஒரு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. குடும்பத்தில் பிரிஞ்செல்லாமா நினச்சிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு. இன்னும் சிலருக்கு புத்திர பாக்கியங்கள், புத்திரர்களின் மூலமாக வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. ஒரு 3 மாதத்துக்கு அப்படியே 11ஆம் இடத்திற்கும் வந்துடுவார். லாபஸ்தானத்தில் வரக்கூடிய நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஆகிய மாதங்களில் மிகப்பெரிய யோக பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வருடமும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்ப்பார் என்பதால் சனி சார்ந்த தொழில்களில் இரும்பு தொழில், ஸ்டீல், இது என்னது இந்த எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதில் விட இந்த பழைய பொருட்கள், வேஸ்ட் பேப்பர் போன்ற பொருட்கள் சம்பந்தப்பட்ட நிலைகளில் இருக்கக்கூடிய சனியின் தொழில்களை பண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு வருஷம் நல்ல லாபகரமாக இருக்கக்கூடிய நல்ல உச்சகுரு பயிற்சி துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த பயிற்சி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்களை இப்போது குரு பகவான் கொடுக்க போகிறார். 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு உச்சகுருவாக அவர் மாறப்போகிறார்.
தன்னுடைய 5வது முதல் பார்வையை அளிக்கக்கூடிய ராசியே ராசியே விருச்சிக ராசி தான். கடந்த காலங்களில் கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு உண்டு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு சோதனைகள் கிடையாதுங்க. இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. இந்த ஒரு வருஷமாக 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை குரு பார்ப்பார். அதற்கடுத்து ஒரு வருஷம் 6ஆம் இடத்திற்கு சனி மாறி விடுகிறார். ஆக ஒரு 3-4 வருடங்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய அத்தனை அமைப்புகளையும் இப்போது நடக்கக்கூடிய 9ஆம் இடத்திற்கு மாறக்கூடிய உச்சகுரு பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு செய்யும். வேலையை விடலாமா? தாராளமாக விடலாம். தொழில் ஆரம்பிக்கலாம். வேலை போயிடுச்சு, என்ன பண்ணலாம், தொழில் பண்ணலாம்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். தொழில் செய்து ஏற்கனவே 15,000 20,000 30,000 வேலை சம்பளத்துக்கு பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு 3 லட்சம் 4 லட்சம் 10 லட்சம்னு மாதம் லாபம் வரக்கூடிய அளவிற்கு நல்ல தொழில் அமையக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய வியாபார பெருமக்கள், தொழிலாளர்கள், விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே நல்லவைகள். பெண்களுக்கு மிக முக்கியமாக கணவர் குழந்தைகளின் மேலிருந்து வந்த மன அழுத்தங்கள் விலகக்கூடிய தன்மை. குடும்பத்தில் ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் மங்கள விஷயங்கள், ஆணுக்கோ பெண்ணுக்கோ கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்பு. தனக்கே உடம்பு நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. இது வரைக்குமே நம்மளை சுற்றி இவ்வளவு நல்லதுகள் நடந்தது இல்லையே, பரவாயில்லையே, சும்மா ஒரு சின்ன முயற்சி, டக்குன்னு ஒரு கல் போட்டு பார்த்தோம், எல்லாமே பழம்பழமாக வந்து விழுந்துருச்சே என்கின்ற மாதிரியாக எதையும் உடனடியாக நிறைவாக அதிர்ஷ்டத்தின் வாயிலோடு தெய்வத்தின் வாயிலோடு அத்தனையும் சாதிக்கக்கூடிய நல்ல பயிற்சியாக இந்த உச்சகுரு பயிற்சி அமைஞ்சிருக்குங்க. வயதானவர்களுக்கெல்லாம் 108 திவ்ய தேச தரிசனம், ஸ்ரீ மகாபெரியவர், ஸ்ரீ ரமணர் போன்றவர்களுடைய அனுஷ்டானங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு என அருமையான ஆன்மீக வளர்ச்சியவும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்திருக்குதுங்க இந்த 9ஆம் இடத்து உச்சகுரு பெயர்ச்சி. தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 7ஆம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் இப்போது 8ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஐயா 8ஆம் இடத்திற்கு மறைஞ்சிட்டார்னா நல்ல பலன்களை செய்ய மாட்டாரே அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது உச்சகுரு பயிற்சியாகவும், உங்களுடைய ராசிநாதன் அதீத பலம் என்கின்ற உச்சத்தை அடைகின்ற காரணத்தினாலும் ராசிநாதன் எப்போதெல்லாம் பலத்தை அடைகிறாரோ அப்போதெல்லாம் அந்த ராசிக்காரர்கள் நன்றாக இருப்பார்கள் என்கின்ற விதியின் அடிப்படையில் அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. எதுலேயும் ஒரு பெரிய நன்மைகள் சர்வ நிச்சயமாக இருக்கும். அதை பற்றிலாம் ஒன்றும் பெரிய அளவில் கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு சூழல்கள் இருந்தாலும் கூட டக்குன்னு அதிலிருந்து ஒரு நல்ல முடிவுகள் எடுத்து எதிலும் ஒரு நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஒரு பெரிய மாற்றங்கள் இப்போது வரப்போகின்றன, முன்னேற்றங்கள் வரப்போகிறது. மதிப்பு மரியாதைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய அமைப்பு. காசு பணம் இது வரைக்கும் சம்பாதிக்க முடியாமல் இருந்தவங்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக வருகிறது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கும். சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகளுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத அனுமதிகள் கிடைக்கும். ஏற்கனவே வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கிற நாடில் கிரீன் கார்டு, சிட்டிசன்ஷிப்பு, வீடு வாங்குறது, கார்டு வாங்குறது, வாகனம் வாங்குறது, சம்பள உயர்வு கிடைக்கிறதுன்ட்டு தூர இடங்களில் தமிழ்நாட்டை தாண்டி பிறந்த இடத்தை தாண்டி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்க போகிறீங்க. இது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் பணம் விட்டீங்களோ அங்கிருந்து பணம் வரக்கூடிய அமைப்புகள் சூழல்கள்லாம் இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைகின்றன. நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்களில் அதிசார முறையில் 9ஆம் இடத்திற்கு மாறி மீண்டும் ராசியை குறிபார்க்க தொடங்குவார். அந்த காலகட்டங்களெல்லாம் பெரிய அளவில் கணவன் மனைவி உறவு நன்றாக இருப்பது, அப்பா அம்மாவுடைய சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு ஏதாவது நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை என தனுசுக்கு பூரண நன்மைகளை தரக்கூடிய நிலைமையில் அமைந்திருக்கிறது இந்த உச்சகுரு பெயர்ச்சி. மகரம் 12 ராசிக்காரர்களே மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை இந்த உச்சகுரு பயிற்சி கொடுக்கும். ஏன்னு சொன்னால் எல்லாருக்கும் ராசியைத்தான் குரு பார்ப்பார், ஆனால் உங்களுக்கு மட்டும் ராசிநாதனையும் சேர்த்து குரு பார்ப்பார். அதாவது 12 ராசிகளில் முதல் நிலை நல்ல யோக பலன்களை இப்போது இந்த உச்சகுருவின் பயிற்சியில் அடையக்கூடியவர் மகர ராசிக்காரர்கள் தான். உங்களுடைய 7ஆம் இடத்திலிருந்து ராசியையும் பார்க்கிறார், 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதனையும் இப்போது குரு பார்க்கிறார் என்பது உங்களுடைய ராசிக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லாத்தையும் செய்யலாம், கடனை அடைக்க முடியும், ஆரோக்கியத்தை நல்ல விதமாக மீட்டெடுக்க முடியும், குடும்பம் நல்லா இருக்கும், பிள்ளைகள் நல்லா இருக்கும், கணவன் நல்லா இருப்பார், மனைவி நல்லா இருப்பார், மனம் நல்லா இருக்கும், உடல் நல்லா இருக்கும், சொந்தக்காரங்க உங்களை நல்ல விதமாக பார்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பரவாயில்லையே இவர் இன்னைக்கு நல்லாயிட்டாரே என்ற மாதிரியாக மற்றவர்கள் மகிழும்படியாக அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்கின்ற விதமாக உங்களுடைய மன சந்தோஷம் வெளியில் தெரியக்கூடிய அளவிற்கு அப்படியே மகர ராசிக்காரர்கள் நடந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இதோ வருது அதோ வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த உச்சகுரு பயிற்சி இப்போது வந்துருச்சு. கடந்த 7-8 வருஷங்களாக நன்றாக இல்லாத கடன், நோய் தொல்லைகள் போன்றவைகள், எதிர்ப்புகள், வேலை சரியில்லை, வியாபாரம் சரியில்லை, தொழில் சரியில்லை, மன அழுத்தமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அத்தனை பேருக்குமே இந்த உச்சகுரு பயிற்சி சரியான நல்ல வழிகாட்டுதல்களை செய்யும் என்பதால் அத்தனை பேருக்குமே இந்த உச்சகுரு பெரிய நல்ல யோக பலனை கண்டிப்பாக செய்வாருங்க.
எதிலையுமே ஒரு பெரிய நல்ல முன்னேற்றம் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஆக எதையும் தைரியமாக செய்யக்கூடிய அமைப்புகளில் இருக்கின்ற அருமையான குரு பயிற்சியாக அந்த குரு பயிற்சி வருங்க. எதையும் செய்யலாங்க, தொட்டதெல்லாம் தொலங்குங்க, தகரமும் தங்கமாகுங்க, மண்ணில் போட்டால் கூட அது பொண்ணாகுங்க. வியாபாரம் நல்லாயிருக்கும், விவசாயம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், உதவியாளர்கள் தேடி வருவாங்க, வேலைக்காரங்க அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு, வீட்டில் உங்களுடைய அருமை பெருமைகள் தெரிய ஆரம்பிக்கும், இழந்த நற்பெயரை திரும்ப பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. எதிலும் பெரிய முன்னேற்றம் இருக்கக்கூடிய 7ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய, காதல் திருமணத்தில் முடியக்கூடிய, திருமணம் நன்றாக இருக்கக்கூடிய, வழக்குகள் சாதகமாகக்கூடிய, அனைத்தும் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பில் ஒரு வருஷம் ஜமாயிங்க, அதுக்கப்புறம் கூட நல்லா தான் இருக்கும். ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அமைந்திருக்கிறது இந்த உச்சகுரு பயிற்சி 7ஆம் இடத்தில் அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி கொஞ்சம் ஒரு மாதிரி கவலையை கொடுக்குற மாதிரி இருக்கும். என்னங்க இவ்வளோ நாள் 5ஆம் இடத்துல நல்ல இடத்துல இருந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார், இப்போ 6ஆம் இடத்துக்கு போகிறாரு, கடனை கொடுத்து வச்சுருவாரோன்ற பயம் இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் ராசிக்கு பார்வை விலகினாலும் கூட ராசிநாதனுக்கு இந்த உச்சகுரு பார்வையை கொடுக்க போகிறார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த உச்சகுரு சுப கடன்களை கொடுப்பார். தொழில் ரீதியிலான ஒரு நல்ல கடன்களை தான் கொடுப்பார். கொடுத்துட்டு போகிறார். அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக கிடையாது. சுப கடன்கள் என்பது வளர்ச்சிக்கான கடன்களாக அமையும். 10 லட்ச ரூபா கடன் வாங்கினேன், தொழில் வச்சேன், இந்த ஒரே வருஷத்தில் 1 கோடி ரூபா சம்பாதிச்சிட்டேன், 10 கோடி ரூபா 10 லட்ச ரூபாயும் திருப்பி கொடுத்துட்டு 90 லட்ச ரூபா கையில் இருக்குது. இந்த மாதிரியான நல்லவைகளுக்கான கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள், அல்லது வீடு வாங்குறது, காடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, இந்த மாதிரியான வயல்வெளி நிலம் சார்ந்த விஷயங்களில் தேவைப்படுகின்ற கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சுப கடன்கள் வரும். கல்யாணம் பண்ணுறதுக்கு கடன் வாங்கினேன், மொய் வந்தது, அடைச்சிட்டேன். இந்த மாதிரியாக ஏதேனும் ஒரு நல்லவைகள் அதிகம் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பெரிய அளவில் நல்லா இருக்குதுங்க. கஷ்ட நஷ்டங்கள் பெரிய அளவில் கண்டிப்பாக இருக்காது. எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்து சோதனைகள் விலகும். கடன் சார்ந்த விஷயங்களில் ஒரு தீர்வுகள் தெளிவுகள் கிடைக்கும். வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும். 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். சிலருக்கு வெளிநாடு வெளிமாநில வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி போயும் நல்ல விதமாகவே சம்பாதிப்பீங்க. பெரிய அளவில் நல்ல முன்னேற்றங்கள் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. அனைத்தும் சிறப்பாக இருக்க போகிறது. பழைய கஷ்டங்கள் வந்துடாதுங்க. ஒரு 3 வருஷமாக கஷ்டப்பட்டீங்களே ஜென்மச்சனியில், அந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் இப்போது கண்டிப்பாக கிடையாதுங்க. வேலைக்காரர்கள் முதலாளி ஆகக்கூடிய அமைப்புகள் இப்போது வருகின்றன. ஏற்கனவே முதலாளியாக இருக்கிறவங்களுக்கு கடைகள், இன்னொரு பிரான்ச் திறக்கக்கூடிய அமைப்பு, உதவியாளர்கள் அமையக்கூடிய அமைப்புன்னு தொழில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நிலைமையில் அமைந்திருக்கிறது இந்த உச்சகுரு பெயர்ச்சி. மீனராசிக்காரர்களில் இளைய பருவத்தினருக்கு இப்போது இருக்கக்கூடிய மனக்காயங்களுக்கு மருந்து போடக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரன், பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க 2 பேருமே கம்ப்ளீட்டாக நெகட்டிவ்லேருந்து வெளியே வர்றீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும். ஆனால் அந்த மன அழுத்தம் இருந்தாலும் இன்றைக்கு ராசிநாதன் 5ஆம் இடத்தில் உச்சத்தை அடைந்து ஜன்மத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கின்ற காரணத்தினால் எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அப்படியே பாலும் தேனும் ஓடுதுன்னெலாம் சொல்ல மாட்டேன். 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஜென்மச்சனி உங்களுக்கு நான் யாருன்னு காட்டியே தீரும். ஆனால் 30 வயதிற்கு 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெரிய சோதனைகள்லாம் இருக்காதுங்க. வியாபாரம் நல்லாயிருக்கும், கௌரவம் நல்லாயிருக்கும், மதிப்பு மரியாதை கூடும். 4 பேர் இருக்கின்ற இடத்துல, கூடுகின்ற இடத்துல எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமைகள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. பெரிய அளவில் ஒரு முன்னேற்றங்களை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கு தான் வேலை சரியாக கிடைக்காது. வேலை கிடைச்சா சம்பளம் கிடைக்காது. எந்த இடத்துல எப்படி பண்ணுறதுன்னு ஒரு திக்குன்னே இருக்கும். இதை எப்படி பண்ணுறதா அதை எப்படி பண்ணுறதான்ட்டு எதுலேயுமே ஒரு மாதிரியான ஒரு திக்குன்னு இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஆனாலும் உண்மையிலேயே மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் நேர்மையானவர்களாக, ஒழுக்கமானவர்களாக, நல்லவர்களாக, முதுகில் குத்தாதவர்களாக இருப்பீங்க இல்லையா? நல்லவன் எப்போவுமே வாழ்வான். அதுதானே இப்போ ராசி பலனில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதையும் உங்களால் கண்டிப்பாக சமாளிக்க முடியும். சில நிலைகளில் வேலை சார்ந்த விஷயங்களில் சம்பளங்கம்லாம் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் சண்டை கண்டை போட வேண்டியிருக்கும். அந்த நேரங்களெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மற்றவர்கள் பொறாமை கொண்டு பார்த்து உங்களை அழுத்தி பிடிக்க பார்ப்பார்கள். ஆனாலும் திமிரிக்கிட்டே வெளியே வந்து உங்களுடைய அத்தனை திறமைகளையும் நீங்கள் நிரூபிக்கக்கூடிய அமைப்புகளில் தான் இது இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தொழில்களில் ஆரம்பிச்சிட வேண்டாம், மற்றவங்கள நம்பிட வேண்டாம், சொந்தத்தையே நம்ப வேண்டாம், அண்ணன் தம்பியவே நம்ப வேண்டாம், அம்மா அப்பாவை கூட நம்ப வேண்டாம், உங்களை மட்டும் நம்புங்க. உங்களுடைய திறமைகளை நம்புங்க. பெரிய கஷ்டங்கள்லாம் வந்துடாது. 40-50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வீட்டில் மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள், நல்ல வருமானம் இருக்கக்கூடிய அமைப்பு, லாபகரமான தொழில் நடக்கக்கூடிய அமைப்பு, வேலை நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு, ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு ஒரு நடுத்தர வயது தாண்டியவர்களுக்கு இனிமையாக கௌரவம் கிடைக்கக்கூடிய, மதிப்பு கிடைக்கக்கூடிய, பணம் கிடைக்கக்கூடிய நல்லதொரு குரு பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது இந்த உச்சகுரு பெயர்ச்சி.